பசிக்கும் போது மட்டும் உண்ணுவோம், உண்ணும்போது உணவை மட்டும் எண்ணுவோம். If you want to see this video in English, link is given in the I button. Check the video. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பிஎன் ஜங்ஷன் டயர் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பிஎன் ஜங்ஷன் டயர்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செமிகண்டக்டர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செமிகண்டக்டர்னு வந்துட்டோம்னாலே நமக்கு 3 இருக்குது. செமிகண்டக்டர் இல்லை, கண்டக்டரில் 3 இருக்குது. கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர் இப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான பொருட்கள் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது செமிகண்டக்டர். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கண்டக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். அதாவது கண்டக்டர் அப்படின்னா ஈஸியாக சொல்லணும்னா அதோட கண்டக்ஷன் பேண்டும், ஒரு கண்டக்டரில் அதோட கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ரெண்டுமே ஜாயின் ஆகிருக்கும். ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்காது. கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் ரெண்டு நடுவில் கேப் இருக்காது. இப்போ நம்ம சப்போஸ் 0.001 வோல்ட் கொடுத்தாலும் அதோட அவுட்புட் சம் வோல்டேஜ் சம் ட்ராப் ஆகி சம் அவுட்புட் கண்டிப்பாக வரும். இன்சுலேட்டர் பார்ப்போம். இப்போ இன்சுலேட்டர் அப்படின்னா இன்சுலேட்டரோட கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் என்றைக்குமே சேராது. இது எப்போவுமே தனித்தனியாக தான் இருக்கும். இது என்றைக்குமே ஒன்று சேரவே சேராது. அதாவது ஒரு பொண்ணோட லவ்வருவே இது ஒரு பொண்ணோட பாய் பெஸ்ட், இவங்க 2 பேரும் எப்பவுமே சேர மாட்டாங்களா? அதே மாதிரி தான் இன்சுலேட்டரில் கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் எப்போவுமே சேராது. இப்போ இதே செமிகண்டக்டர் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் தனித்தனியாக இருக்கும். இவங்க 2 பேரும் சேருவாங்க. எப்போ சேருவாங்க அப்படின்னா, இப்போது இது ஒரு சிலிக்கான் மெட்டீரியலாக இருந்துச்சா அப்படின்னா 0.7 வோல்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஒன்று சேர்ந்துடும். 0.7 வோல்டேஜ் வர்ற வரைக்கும் இந்த கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் தனித்தனியாகவே இருக்கும். இது அந்த டயத்தில் இன்சுலேட்டராக இருக்கும். 0.7 வோல்டேஜ் வந்துருச்சு, இந்த கண்டக்டராக ஆக்ட் ஆகும். அதனால தான் செமிகண்டக்டரை பார்ஷியல் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியல் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போது நமக்கு செமிகண்டக்டர்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இந்த செமிகண்டக்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ரின்சிக், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக். இப்போது இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா என்னென்னா அது பியூராக இருக்கும். அது ஒரு பியூர் செமிகண்டக்டரை இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா அதில் சம் இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுவோம். அதாவது டாப் பண்ணுவோம். அதாவது டாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் மாசு ஊட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுவோம்ல எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று என் டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று பி டைப் செமிகண்டக்டர். அதாவது இந்த என் டைப் செமிகண்டக்டரை நம்ம எப்போ அச்சீவ் பண்ண முடியும்னா, ஒரு பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணும்போது, அதாவது இந்த ஒரு செமிகண்டக்டரில் இந்த பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி, அதாவது பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி அப்படின்னா என்னதுன்னா அந்த இம்ப்யூரிட்டியில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுவே பி டைப் நம்ம எப்போ அச்சீவ் பண்ண முடியும்னா ட்ரைவேலண்ட். இதே நம்ம பி டைப் எப்போ அச்சீவ் பண்ண முடியும்னா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணும்போது நம்ம பி டைப்பை அச்சீவ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு செமிகண்டக்டர்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. கண்டக்டர் செமிகண்டக்டர் இன்சுலேட்டர் இதெல்லாம் என்ன தெரிஞ்சிருச்சு. செமிகண்டக்டர் எப்போ கண்டக்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ இதே ஜெர்மானியமாக இருந்துச்சுன்னா இதோட 0.3 வோல்டேஜ் கொடுக்குற வரைக்கும் இது ஆஃபில் தான் இருக்கும். 0.3 வோல்டேஜ் எப்போ வருதோ அப்போ தான் இது கண்டக்ட் பண்ணும். அப்புறம் நம்ம செமிகண்டக்டர் டைப்ஸ் பார்த்தாச்சு. அது எப்படி என் டைப் பி டைப் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போது நம்ம டயோடு பார்க்கலாம். டயோட்னா அப்படின்னா இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம்ல 2 என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர்ஸ், அந்த 2மே சேர்த்தா அதுதான் டயோடு. இது பி, இது என், அவ்வளோதான். இது ஒரு டயோடு. இதுக்கு பேர் தான் டயோடு. ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரையும் சேர்த்தா அது பேர் தான் டயோடு. சரி, இப்போது இந்த டயோடில் 2 இருக்குது. ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ்டு, ரெண்டாவது ரிவர்ஸ் பயாஸ்டு.
ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபார்வர்ட் பயாஸ்டு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இப்போது ஒரு டயோட் இருக்குது, இது பி, இது என். இப்போ இந்த டயோட ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறோம். பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ். எப்போயுமே பேட்டரி போடணும்னா எப்போவுமே பாசிட்டிவ்னா பெருசாக போடணும், நெகட்டிவ்னா சின்னதாக போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பி இந்த பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணால், இந்த என் இந்த நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருந்தால் அது பேர் ஃபார்வேர்டு. அதுக்கு பேர் ஃபார்வேர்டு. இப்போ இதுவே அப்படியே ரிவர்ஸாக இந்த ஒரு செமிகண்டக்டரை பி என்ன எடுத்து நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ணோம்னா அது பேர் தான் ரிவர்ஸ் பயாஸ்டு. இது பேர் ரிவர்ஸ் பயாஸ்டு. சரி, இப்போது நம்ம செமிகண்டக்டர் என்னென்னு பார்த்தாச்சு, டயோட் என்னென்னு பார்த்தா, ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமானது டிப்ளஷன் ரீஜியன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் டிப்ளஷன் ரீஜியன். இந்த ரீஜியன் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போது நம்ம இங்கே சொன்னோம்ல பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த இடத்துல இந்த டிப்ளஷன் ரீஜியன் இருக்கும். இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு டயோட் இருக்குது, இது பி, இது என். எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பி டைப்பில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ், மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ். இது எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என் டைப்பில் மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி ஹோல்ஸ். ஓகே, இப்போது இந்த டிப்ளஷன் ரீஜன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு பிஎன் போடுறோம்ல, பிஎன். இப்போ இதில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் எல்லாமே ஹோல்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த மைனஸில், அதாவது இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் இருக்குல்ல, இந்த மைனஸில் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நின்றும். அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான்ஸாக இருக்கும் நிறையா. இங்கே இருக்கிற அந்த மைனாரிட்டி எல்லாமே, இங்கே இருக்க மைனாரிட்டிலாம் ஹோல்ஸ், அந்த ப்ளஸ் எல்லாமே இங்கே வந்து நின்றும். அதில் ஹச் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம், இல்லை வெறும் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ தான் நின்றுச்சு. இப்போது இதில் இப்போ கரண்ட்டு கண்டக்ட் ஆகும்னா இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு இங்கே போகணும், இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே வரணும். ஆனால் இப்படி இதை வர விடாமல் இந்த ரீஜன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இதை நம்ம உடைக்கணும். இதை உடைச்சாதான் அங்கே நமக்கு கரண்ட்டு ஜென்ரேட் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே இதை நம்ம உடைச்சா தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ஃபார்வர்ட் பயாஸ்டு தான். இப்போது நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து என்ன ஆகும், இந்த ப்ளஸ்ஸெல்லாம் இங்கே போயிட்டே வரும். அப்போது இங்கே ஃபஸ்ட் நம்ம 0.1 வோல்ட் கொடுக்க போகிறோம். 0.1 வோல்ட் கொடுத்தா இந்த 0.1 வோல்ட் இங்கே போகும், இந்த ரீஜனை உடைக்க பார்க்கும். இதெல்லாம் உடைக்க முடியாது. 0.2 வோல்ட் கொடுப்போம், மறுபடியும் போகும். இதை உடைக்க பார்க்கும், இதெல்லாம் உடைக்கவும் முடியாது. இப்போ நம்ம எப்போ அந்த மாதிரி உடைக்கவும் முடியாது, போயிட்டே இருக்குது. எப்போ நம்ம 0.7 வோல்ட் கொடுக்குறோமோ, அதாவது 0.7 வோல்டேஜ் எப்போ கொடுக்குறோமோ அப்போது இந்த ரீஜியன் உடஞ்சிரும். உடஞ்சி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து, இங்கே இருக்கிற ஃபோல்ஸ் இங்கே வந்து, இதில் கரண்ட் கண்டக்ட் ஆகிடும். இப்படி தான் ஒரு டயோடு ஒர்க் ஆகுது. இது ஃபார்வர்ட் பயாஸ்டில், இது ஃபார்வர்ட் பயாஸ்டு. இதே இப்போ ரிவர்ஸ் பயாஸ்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டயோடு எப்போ ஆன் ஆகும்னா ஃபார்வர்ட் பயாஸ்டு இருந்தால் மட்டும்தான் இந்த டயோடு ஆன் ஆகும். ரிவர்ஸ் பயாஸில் டயோட் ஆஃப் கண்டிஷனாக இருக்கும். அதாவது ரிவர்ஸ் பயாஸ்டு டயோட் ஆஃப் கண்டிஷன் அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு டயோடு பிஎன், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போது அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் எல்லாமே இங்கே வந்து நின்றோம், இங்கே இருக்கிற ஃபோல்ஸ் எல்லாமே இங்கே வந்து நின்றோம். இப்போது இது எல்லாமே மைனஸ்.
இப்போது நம்ம இங்கே 0.7 வோல்ட் கொடுத்தா இது எவ்வளோ வோல்ட்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தா இங்கே இருக்க மைனஸ் எல்லாமே என்ன ஆகும், இங்கே போகும். இங்கே இருக்கிற ப்ளஸ், இங்கே எல்லாமே ஹோல்ஸ் தான் ப்ளஸ், மெஜாரிட்டி கேரியர்ஸ். இங்கே இருக்கிற ப்ளஸ் எல்லாமே காலி பண்ணி விட்ரும். இங்கேருந்து ப்ளஸ் எல்லாமே போகும். இங்கே எல்லாமே மைனஸ், மெஜாரிட்டி கேரியர்ஸ். இங்கே இருக்க மைனஸ் எல்லாமே கேன்சல் பண்ணி விட்ரும். அப்போது இங்கே கரண்ட் கண்டக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் டயோட் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம டயோட்னா என்ன, கரண்ட்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.